தம்பி தயாலு, எழுந்திரி, ஸ்கூலுக்கு போகணும். தம்பி தயாலு, எழுந்திரி, ஸ்கூலுக்கு போகணும். தங்கம் எழுந்திரு, டைம் ஆயிடுச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகணும். பூவரசி, புள்ள கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே, ஏன் இப்ப நீ எழுப்புற? அம்மா, அவன் எந்திரிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆயிடுச்சு. சுடு தண்ணி கேட்டில் ஆன் பண்ணிட்டு நீங்க போய் உங்க ஜோலி பாருங்கம்மா. பாட்டி, என்ன சவுண்ட் இந்த ஃபேன் போடுது பாட்டி? நானும் உங்க அம்மா கிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன். அவன் அந்த எலக்ட்ரீஷியன் புள்ள வர மாட்டேன்றான். சரி பரவாயில்ல தங்கம், நீ கொஞ்சம் எழுந்துப்பியா? இப்போ என்ன ஃபேன் அடிச்சிட்டியா? தம்பி தயாலு, கரண்ட் போயிடுச்சுப்பா, நீ எழுந்துக்கா. ஐயோ, ஸ்கூலுக்கு போக டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் ட்ரெஸ் வேற அயர்ன் பண்ணல. பரட்டு தல தையாளு, பரட்டு தல தையாளு, பரட்டு தல தையாளு வரா பாருடா. ஆனா ஏன்டா பரட்டு தலன்ட்டு கூப்பிடுறீங்க? உன் தலை முட்டை வாசமா இருக்குடா. சதீஷ், உனக்கு தெரியுமாடா, எங்க அப்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா தயாளுக்கு வேற அப்பாவே இல்லடா, எதுவுமே இல்லடா வாங்கி தர. அவனுக்கு அப்பாவே இல்லை. தம்பி தயாளு, என்ன ஆச்சுப்பா? ஏன் இப்படி குலுங்கி குலுங்கி அழற? எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, ஸ்கூலும் பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. ஏன் தம்பி இப்படி பேசுற? அப்படிலாம் இல்ல தம்பி. காலையில எழுந்தேனா அந்த ஃபேன் சத்தம் வேற. இந்த சுடு தண்ணி கம்மி நீங்க போட்டீங்கல்ல, அது எரிஞ்சு போச்சு. ஸ்கூல் ட்ரெஸ் அயர்ன் பண்ணல, சைக்கிள் காத்து போச்சு. மிஸ் இன்னைக்கு கிளாஸ்க்கு வெளில நிப்பாட்டி வச்சுட்டாங்க. வீடு தேசம் சதீஷோன்னு பறந்து தலைன்ட்டு கிண்டல் வச்சுட்டு இருக்காங்க பாட்டு. அப்பா இல்லன்ட்டு கிண்டல் அடிக்கிறாங்க பாட்டு. அப்பா இல்லாதது ஏன் தப்பா? யாரு தம்பி அந்த பசங்க? தினேஷ் சதீஷம் கூப்பிட்டு வா அவனுங்கள. பாட்டி, அவங்க பல்ல உடைச்சு விட்டுறேன், சரியா? பாட்டி, நான் உனக்கு கேட்கட்டா பாட்டி? சொல்லு தங்கம். என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே இருக்கு பாட்டி. என் ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லதுதான் ஆகுது. நான் மட்டும் வீட்டுல தனியா இருக்கேன் எல்லா நேரமும். தம்பி தயாளு, நீ சின்ன புள்ளப்பா, உன்னால வாழ்க்கைய பார்க்க முடியல. நீ பார்க்கறது வெறும் வெளிய விஷயம்தான்ப்பா. ஆனா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீ போய் பார்த்தன்னா அவங்க வீட்டுலயும் நிறைய பிரச்சனை இருக்கும்பா. ஒன்ன மாதிரிதான் அவங்களும் அழுதுகிட்டு இருப்பாங்கப்பா. அப்படியா? அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. இந்த உலகத்துல எல்லாரும் உடஞ்சி போனவங்கப்பா. பாட்டி, நம்ம நிறைய ஃபெவிகால் வாங்கி அவங்க எல்லாருமே ஒட்டிடலாமா பாட்டி? சின்ன பயப்புள்ள இல்ல தம்பி, நம்ம உடஞ்சிருக்கோம்னா அதனாலதான் நிறைய சண்டை வருது, தெரியுமா? நான் இன்னும் பார்த்துருக்கேனே, நீ தாத்தாவை எத்தனை அடி எடுத்திருக்கேன்ட்டு. டேய் தம்பி, என்னையே கடைசியில போட்டு பாக்குறியாடா? ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டா, நம்ம எல்லாருமே செல்ஃபிஷ் தான், தெரியுமா? என்ன ஃபிஷ்? என்ன ஃபிஷ்? கோல்ட் ஃபிஷ்ஷா? செம்ம. தம்பி, இங்கிலீஷ் தெரியாதா? செல்ஃபிஷ்னா சுயநலவாதி. எது கேட்டாலும் எனக்கு வேணும், எந்து அப்படின்னு சொல்றவங்க.
இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. ஏன் மனுஷன் எல்லாம் இப்படி இந்த செல்ஃபிஷா இருக்கான்ட்டு தெரியுமா? என்ன காரணம் பாட்டி சொல்லுங்க. நம்ம தாத்தாவோட அதோட தாத்தாவோட பூட்டனோட முதல் தாத்தா ஒருத்தர் இருந்தார்ல, அவரு பாவம் பண்ணிட்டாரு. அதனால தான் எல்லாருமே உடஞ்சி போயிட்டோம். பாட்டி வளன்ட்டு பேசாத, மேட்டருக்கு வா. தம்பி தயாலு, நீ இன்னைக்கு VBS போறல்ல, அங்க கண்டிப்பா இத பத்தி சொல்லி தருவாங்கப்பா. இதோ பாரு, உன் அம்மா வந்துட்டா பாரு. மா புது ஷூ வேணும் எனக்கு. டேய், உனக்கு போன வாரம் தான்டா பலவலா ஷூ வாங்கி கொடுத்தேன். அது வேற ஷூமா, இன்னைக்கு வாங்கி கொடுங்கம்மா சாயந்தரம். சரி, நீ VBS முடிச்சுட்டு வாப்பா, போயிடலாம் சாயந்தரம். தயாள் இப்போ செப்பல் கடைக்கு அவங்க அம்மாவோட வந்திருக்கான். சாயந்தரம் ஆயிடுச்சு. இப்போ அவன் ஷூ கடையில் என்ட்ராரான். இந்த ஷூமா நல்லா இருக்குமா? டேய், அதோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா. எனக்கு வேணும். நீ நல்ல அம்மாவே இல்ல. எப்போனே எங்க போறேன்ட்டு பார்த்து வர மாட்டியா? அண்ணா சாரிண்ணா. என்ன சாரி போரி குபத்தட்டி லாரி. இன்னிப்பா நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும். இரு உனக்கு தான் காலே இல்லை, நீ எதுக்கு ஷூ கடைக்கு வந்திருக்க? அதுவும் அண்ணா, நான் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேனால அவங்களுக்கு ஒரு புது செப்பல் வாங்கி தரதுக்காக வந்திருக்கேண்ணா. சப்பானி, அதுக்கு உன் அம்மா வந்திருக்க வேண்டியதுல, நீ ஏன் வந்த? அதுவும் அண்ணா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் வச்சுருக்கேன். என்னடா இவளை சப்பானிட்டு கூப்பிட்டா சந்தோஷமா இருக்கா, மூஞ்சி சுருங்காம இருக்கா? உனக்கு ஒரு ஜோக் சொல்லட்டா? ஒரு கால் இல்லாத சப்பானி ஷூ கடைக்கு ஷூ வாங்க வந்தா. செம ஜோக்ல. ஏய் தம்பி, வாயை மூடுப்பா, இப்படிலாம் பேசவே கூடாது. அது பரவாயில்ல ஆண்டி, ஏன்னா நான் அந்த அண்ணா சொன்னதை குறித்து கவலையே படல. ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தர் என் இருதயத்தை மிகுந்த சந்தோஷத்தினாலும் சமாதானத்தையும் நிரப்பியிருக்காரு. எனக்கு எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு தெரியுமா? இது ஒரே ஒரு விஷயம் இல்லைன்றதுனால நான் சோகமாக இல்லை ஆண்டி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பரவாயில்ல, அண்ணா என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஏய் தம்பி தயாலு, இந்த பிள்ளைய பார்த்து கற்றுக்குப்பா, எப்படி இருக்கு பாரு. பாட்டி 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 பாட்டி. என்ன தம்பி தயாலு, நல்ல ஷூ உனக்கு கிடைச்சிச்சா? அதை விட ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு பாட்டி. என்ன அது? சீக்கிரம் சொல்லு, எனக்கு ஒரே ஜெயிட்டிங்கா இருக்கு. என்னதா இருக்கு? ஓ, ஆர்வமா இருக்கா? ஆமா, சீக்கிரம் தம்பி. இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை ஷூ கடையில் பார்த்தேன் பாட்டி. அவளுக்கு 2 காலும் இல்லை, ஆனாலும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. நான் கூட அவ சப்பானிட்டு கிண்டல் அடிச்சேன், ஆனா கவலையே படல பாட்டி. அவ சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லி சந்தோஷப்பட்டா பாட்டி. அப்படியா? பேஷ் கலக்கிட்டா. அப்போ இன்னைக்கு ஃபுல் டே நடந்த விஷயத்துலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் பாட்டி. கடவுள் எனக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அம்மா கொடுத்துருக்காரு, பாட்டி கொடுத்துருக்காரு. நான் ஸ்கூலுக்கு போகிறேன், எனக்கு நீங்கள் ஷூ வாங்கி தரீங்க. எனக்கு நடக்க 2 கால் இருக்குது, பார்க்க 2 கண் இருக்குது. இவ்வளோ பேருக்கு இதெல்லாம் இல்லை பாட்டி. ஆமா தம்பி, நீ சொல்றது எல்லாம் உண்மைதான்.
எல்லா விஷயத்துலையும் நான் நன்றி சொல்ல கற்றுக்க போகிறேன். தம்பி, இதை கேட்ட உடனே ஒரு பாட்டு எனக்கு பொங்கி வருதுப்பா. நன்றியால் துதி பாடு என்னேசுவை நாவாலே என்றும் பாடு. பசங்களா பாடுங்க. நன்றியால் துதி பாடு நம்மேசுவை நாவாலே என்றும் பாடு.